ஹலோ பிரேஸ்லா என்று கர்த்தருடைய வார்த்தை மல்கியா 3 அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருப்பதினால் இன்றளவும் நாம் நிர்மூலமாகாமல் எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும் நம்மை ஆண்டவர் எல்லாவற்றிலும் நின்று நம்மை தப்புவித்து, நம்மை விடுவித்து, உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கின்றன என்று. ஆகவே அவருடைய கிருபையினாலே நாம் உயிர் வாழ்கிறோம். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது. கண்மலை மேலே கட்டப்பட்ட வீட்டின் மேலே எத்தனையோ மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும் அதை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருப்பதனால் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாமும் கூட கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க, நிர்மூலமாக்காமல் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், ஆண்டவரை நம்புவோம். மாறாத தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எல்லா சூழ்நிலையிலும் நின்று நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை சுத்தான பரலோகத்தின் தந்தையே, ஆசிரியப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேலே வைத்த அன்பினாலே, கிருபையினாலே நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் உயிரோடு எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து வளர்த்தன் தயவுக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடும் இந்த பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த என் மகள் காப்பாற்று டேசி நாத் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.